श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिं परं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविट्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततेतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन पतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वुगडाभिरामं श्रीमत्तदङ्गिरिवुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालैतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यं निगदन्तमः प्रायप्रपतने पुंसां पवनपुण्यं निवारयन् अस्तश्रीरङ्गभर्तुर्मामभ्यातमे मुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி. மறுபடியும் அடுத்தாப்புல ஆறாம்பத்து 5ஆம் திருமொழி. அதிலும் திருநறையூர் தான். ஏற்கனவே பார்த்த மாதிரி திருநறையூருக்கு 10 திருமொழி 100 பாசுரங்கள் பாடுறார் அவர். அப்ப திருநறையூர் விஷயமான அடுத்த பதிகம் அது 2வது பதிகம். முந்தின திருமொழியில கீழே ஸ்திரீகளுடைய பரிபவத்துக்கு ஆளாகாமல் திருநறையூர் போய் ஒதுங்கி வர்த்திக்கலாம் சொன்னார். அங்கே போனால் அமிர்தமதனம் முதலான காரியங்களை செய்து தேவஜாதிக்கு உபகாரம் பண்ணினவனும் ஆசிரியர்களுக்கு உபகாரம் பண்ணும் சுபாவம் உள்ளவனும் சர்வேஸ்வரமான பெருமாள் பிராட்டியோடு வந்து நிற்கின்றான். ஆகினாலே அங்கே எல்லாம் அவனே தலை கட்டி தருவன் என்று நினைத்து அவன் வந்து நித்தியவாசம் பண்ணுகின்ற தேசம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு போலியான தேசம் என்று அந்த தேசத்தை பேசி அனுபவிக்கின்றார். இந்த திருமொழியில பார்க்கலாம். கலங்க முன்னீர் கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் துலங்கல் தீர நல்கி கலங்க முன்னீர் கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் துலங்கல் தீர நல்கி சோதிச்சுடராய வலங்கையாழி சங்கமுடையான் சோதிச்சுடராய வலங்கை ஆழி இடங்கை சங்கமுடையான் ஊர் வலங்கை ஆழி இடங்கை சங்கமுடையான் ஊர் நலங்கொள்வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே அந்தனர் வாழும் நரையூரே நலங்கொள்வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே அந்தனர் வாழும் நரையூரே கலங்க முன்னீர் கடைந்து. முன்னீர் அப்படின்னா சமுத்திரத்துக்கு பேர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்கின்ற 3 நீருடைய சமுத்திரத்தை கலங்கும்படி கலங்க முன்னீர் கடைந்து, அதாவது
கீழ் மண்ணை கொண்டு மேல் மண்ணை எரியும்படி கடைந்தான். அமுதங்கொண்டு அமிர்தத்தை எடுத்தான். இமையோர் துலங்கள் தீரனல் அசுரர்களாலே நோவுபடுகின்ற தேவர்களுக்கு கொடுத்தான். இப்படி செய்து கொடுத்தது அந்தப்புறத்துக்கல்ல, அந்தப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்ல, பரமேகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அல்ல, காரியமாக வேண்டும் போது வணங்கி பின்பு ஈஸ்வரோகம் நான் தான் ஈஸ்வரன் என்கின்ற தேவர்களுக்கு செஞ்சான். ஏன்னா நன்றி மறந்தவர்களுக்காக. இமையோர் துலங்கள் தீர நல்கு சோதிச்சுடராய என்ன, அதாவது அவர்களை அமிர்தத்தை பானம்படி செய்தான். அவர்கள் அந்த அமிர்தத்தை புஜித்தத்தை தன் பேராக நினைத்து சந்தோஷத்துடன் அத்யுச்சுடனாக நின்றார். எப்படி நின்னான்னா சோதிச்சுடராய. ஏன்னா அத்தேவர்களுடைய விரோதிகளை போக்குவதற்காக வலதுகையிலே சுதர்சன ஆழ்வானையும் இடதுகையிலே ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை மேந்தி நின்றான். சோதிச்சுடராய வலங்கை ஆழி இடங்கை சங்கமுடையான் ஊர். அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திவ்யதேசம் எப்படி இருக்கான்னா நலங்கொள் வாய்மை எந்தனர் வாழும். சத்தியம் என்கின்றதா நன்மையுடைய வாக்கிந்திரியமான அந்த சொற்களை உடைய வாக்கிந்தியத்துடைய காரியம் எதுன்னா சத்தியமே பேசுறது. சத்தியம் என்கின்ற நன்மையுடைய வாக்கிந்திரிய காரியமான சொற்களை உடைய பிராமணர்கள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய தேசம் திருநறையூர், நாச்சியார் கோயில் என்று திவ்ய தேசம் அந்த நரையூரே அப்படின்னார். அடுத்த 2வது பாசுரம். முனையார் சீயமாகி அவுணன் முரண் மார்வம் புனைவாளுகிறாள் போல்படையீர்ந்த புனிதன் சினையார்த்தே மாஞ்செந்தளில் கோதிக்குயில் கூவும் நனையார் சோலை சூழ்ந்து அழகாய நரையூரே. நனையார் சோலை சூழ்ந்தழகாய நரையூரே. முனையார் சீயமாகி அவுணன் முரண் மார்வம் புனைவாளுகிறாள் போல்படையீர்ந்த புனிதனூர். முனையார் சீயமாகினா அதாவது சளைக்காத நரசிம்மமாய் அவனன் முரண் மார்பம் வரபல புஜத்தாலே பூங்கட்டின ஹிரண்யனுடைய திடமான மார்பையை புனைவாள் உகிறாள் சேர்ந்திருக்கின்ற ஒளியுடைய நகங்களினால் போல்பட இருந்த புனிதன் ஊர். 2 கூறாகும்படி கீண்டு புகட்டு பக்தனுக்கு பிரதிஜாசம காலத்திலே உதவினான் என்கின்ற சுத்தியை உடையவன் வாசம் பண்ணுகிற தேசம் நான் இருந்த புனிதன் ஊர். சுத்தமான புனிதமுடையவன் சுத்தியை உடையவன் வாசம் பண்ற ஊர். சினையார் தேமாம் செந்தளிர் கோதிக்குயில் கூவும். தழித்திருக்கின்ற தேமாக்களிலே மதுபானம் பண்ணின குயில்கள் வேறு ரசத்தை இட்டு அது மாற்றுகைக்காக அம்மாமரங்களின் தளிர்களை கோதி முக்தர்கள் சாமகானம் பண்ணுமா போல அவர் சொல்றாலும் ஹா ஊஹா ஊஹா ஊன் அகமன்னம் 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 அகமன்னாதோ ஹமன்னாதோ ஹமன்னாதா. எப்படி அங்க என்னன்னா முக்தர்கள் சாமகானம் பண்ணுமா போல குயில் கூவுகின்றதும் நனையார் சோலை சூழ்ந்து அழகாய நரவூரேனார். பூ முட்டுக்குழுடைய நித்திய வசந்தமான சோலைகளாலே சூழப்பட்ட அழகான திவ்யதேசம் இந்த திருநறையூர் என்பதாக ஆச்சரியமாக அதை அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்காழ்வார் உருளிய பெரிய திருமொழி 6ஆம் பத்து 5ஆம் திருமொழி 2 பாசுரங்கள் திருநறையூர் விஷயமான பாசுரங்கள் பார்த்தோம். 6ஆம் பத்து 5ஆம் திருமொழி 3வது பாசுரத்திலிருந்து இன்றைய அனுபவம் நமக்கு. ஆனை புறவி தேரொடு காலாளனி கொண்ட சேனை தொகையை சாடி இலங்கை செற்றானோர்
ஆனை புறவி தேரொடு காலாளணி கொண்ட சேனை தொகையை சாடி டங்கை செற்றானோ மீனை தழுவி வீழ்ந்து எழும் மள்ளர்க்கு அலமந்து மீனை தழுவி வீழ்ந்து எழும் மள்ளர்க்கு அலமந்து நாணப்புதலில் ஆமை ஒழிக்கும் நரையூரே மீனை தழுவி வீழ்ந்து வீழ்ந்து எழும் மீனை தழுவி வீழ்ந்து எழும் மள்ளர்க்கு அலமந்து நாணப்புதலில் ஆமை ஒழிக்கும் நரையூரே ஆனை புறவி தேரொடு காலாளணி கொண்ட ராவணனுடைய சேனை வந்த வரிசையை பேசுகிறார். மலைகள் நடந்தால் போல் வருகிற யானைகளை புறப்பட விட்டு, பிறகு குதிரைகளை விட்டு, பிறகு தேர்களாலே அலங்கரித்து, இவைகள் எல்லாவற்றுக்கும் காவலரான காலாட்களை புறப்பட விட்டு இப்படி வந்த சேனைகளின் கூட்டத்தை என்ன அவன் கம்பன் வர்ணிச்சான். ராவணனுடைய மூலபலத்தை ராமபிரான் அப்படி ரொம்ப அனாயாசமா அழிச்சான்னு சொல்ல வரைச்சே, அங்க அத எத்தனை பேர் இருந்தா அந்த படையிலன்னு சொல்றான். வால்மீகி இத்தனை கோடி, இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் எல்லாத்தையும் அப்படியே கரெக்டா எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்றார். ஆனா கம்பன் சொல்லிச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லி நீங்களே கணக்கு பண்ணிக்கோணும். அது சொல்லிச்சு, ஆனையாயிரம் அடல் பரிபதினாயிரம் சேனை ஆயிரம் படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும். ஆனை 1000, அடல் பரி 10000, சேனை 1000 படில், இந்த மாதிரி 1000 யானை, 10000 காவலாள்கள், ஒரு 1000 பரினா குதிரை, இதெல்லாம் ராமபிரான் கீழே மாண்டு போச்சுன்னா அந்த மூலபலத்தில் இருக்கிற அந்த சைன்யத்தில் அப்ப இந்த ரணகளத்திலேருந்து ஒரு கபந்தம், ஒரு தலையில்லா முண்டம் ஒரு தடவை எழுந்து ஒரு தடவை குதிக்குமா. அந்த மாதிரி 100 முறை ஒன்று குதிச்சுன்னா ராமனுடைய வில்லுல கட்டிருக்கிற மணி ஒரு தடவை கணில்னு அடிக்குமா. அது சொல்றான் கம்பன், அம்மணி 7.5 நாழிகள் ஒலித்ததேன்னா. அந்த மணி இப்ப என்னாச்சுன்னா கண்டினியூஸா 7.5 நாள் ஒழிச்சுதான். 7.5 நாள்னா 3 மணி நேரம். அப்படின்னா எத்தனை பேர் இதில் பட்டு போயிருப்பா பாருங்கன்னா. அது இங்க இது இந்த திருவங்காழ்வார் பாசுரம் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கணும். ஆனை புறவி தேரொடு காலாளணி கொண்ட, அப்படி ராவணனுடையதான சேனைகள் வரிசையா அப்படி அது யானை, அப்புறம் குதிரை, அப்புறம் தேர்கள், இது எல்லாற்றுக்கும் காவலான காலாட்கள் இப்படி சேனையின் கூட்டத்தை சேனை தொகையை சாடி துகைத்து அழித்து அந்த அந்த படைகள் எல்லாம் இலங்கை செற்றாயூர், இலங்கை அழியச் செய்து சக்கரவர்த்தி திருமகன் அவன்தான் இங்க அர்ச்சாவதார கோலத்தில் இந்த ஊர்ல நித்தியவாசம் பண்றான்னு விட்டான். அந்த ஊர் எப்படி இருக்குன்னா, மீனை தழுவி வீழ்ந்து எழும் மள்ளர்க்கு அலமந்து, மீனை தழுவி வீழ்ந்து எழும் மள்ளர்க்கு அலமந்து, நிலத்தின் இயற்கையாலே மலைகள் போல் இருக்கின்ற மீன்களை உழவர்கள் என்ன பண்றார், 2 கையாலும் மீனை தழுவார்கள். அந்த மீன்கள் அப்போ கையிலேருந்து உதறிண்டு இவனை தள்ளிட்டு உதறி போயிடும். அதுல விழுந்தவளோன்னு மறுபடியும் சபலத்தாலே பிடிக்க பிரயத்தனப்படுவான். இதை கண்ட ஆமை, நாணப்புதலில் ஆமை ஒழிக்கும் நரையூரேங்கிறார். மஞ்சள் பற்றையிலே புகுந்து மறைந்திருக்கும், அல்லது கருமுகியும் பிச்சியுமாய் சென்று மழையிலே செடியிலே மறையும். இப்படி இயற்கை வளம் பெற்ற ஊர் அந்த திருநறையூர் அப்படிங்கிறதாக
உரியார் வெண்ணையுண்டு உரலோடும் கட்டுண்டு வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டுவான் வென்றான் ஊர். உரியார் வெண்ணை உண்டு உரலோடும் கட்டுண்டு உரியார் வெண்ணையுண்டு உரலோடும் கட்டுண்டு வெறியார் கூந்தல் பிள்ளை பொருட்டு ஆன் வென்றான் ஊர். வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆன் வென்றான் ஊர். பொறியார் மங்கை பூம்பொழில் தோறும் நடமாட நறுநான் மலர் மேல் வண்டு இசை பாடும் நரையூரே. பொறியார் மங்கை பூம்பொழில் தோறும் நடமாட பொறியார் மங்கை பூம்பொழில் தோறும் நடமாட நறுநான் மலர் மேல் வண்டு இசை பாடும் நரையூரே. இசை பாடும் நரையூரே. வண்டு இசை பாடும் நரையூரே. நறுநான் மலர் மேல் வண்டு இசை பாடும் நரையூரே. முந்தின பாசுரத்தில் ராமாவதாரத்தில் ராவண சம்ஹாரத்தை சொன்னார். இது கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் இவருக்கு சொல்றாருங்க. உரியார் வெண்ணையுண்டு. இந்த உரியிலே கயிறு உருவி சேர்த்து வைத்த அந்த வெண்ணையை அப்படியே புஜித்து உரலோடும் கட்டுண்டு யசோதையாலே உரலோடு சேர்த்து கட்ட அதை அனுபவித்து வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆன் வென்றானூர். வெறியார் கூந்தல், வெறியினா நல்ல மனம், பரிமளம், சுகந்தம், பரிமளம் மிகுந்திருக்கும் அந்த கூந்தலை உடைய நப்பிண்ணை பிராட்டியை மணப்பதற்காக 7 ரிஷபங்களையும் அழிய செய்தவன் ஆன் வென்றான் ஊர். நித்தியவாசம் பண்ணக்கூடிய தேசம். பொறியார் மங்கை பூம்பொழில் தோறும். பல வண்ணங்களை உடைய மயில்கள் புஷ்பத்தில் இருக்கிற சோலைகளே நர்த்தனம் பண்ண நறுநாள் மலர் மேல் வண்டு இசை பாடும் நரையூரேனார். வாசனை உள்ள அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை பூவிலே இருக்கிற தேனை அறிந்துவிட்டு அந்த வண்டுகள் அப்படி கானம் பண்றது. அப்படிப்பட்டதான அந்த திவ்ய தேசம் திருநறையூர் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் விடையேழ் வென்று மென்தோளாய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம் சாய்த்த நாதன் ஊர். விடையேழ் வென்று மென்தோளாய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம் சாய்த்த நாதன் ஊர். விடையேழ் வென்று மென்தோளாய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம் சாய்த்த நாதன் ஊர். பிடையோடு அன்னம் பெய்வளையார் தம்பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒழிக்கும்
நரையூரே பிடையோடு அன்னம் வேடையோடு அன்னம் பெய்வளையார்த்தம் பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒழிக்கும் நரையூரே ஏ முந்தின பாசத்தில் சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்றார். விடை 7 ரிஷபங்களை கொன்று மென்தோளாய் சிக்கி அன்பனாய் மிருது சுபாங்களான தோழழையுடைய நப்பின்னை பிராட்டிக்கு அன்பனாயும் நின்ற மருதம் வழியிலே ஒன்றோடொன்று சேர்ந்து நின்ற மருதங்களை நடையால் தவழ்ந்து வரபோது தவழ்கின்ற நடையால் சாய்த்தநாதன் போர் அந்த மரங்கள் ரெண்டையும் வேரோடு பறிந்து விழும்படி சாய்த்த சர்வரட்சகன் அந்த எம்பெருமான் நாதன் வாசம் செய்கின்றதான திவ்ய தேசம். அப்புறம் அங்க எப்படி இருக்குன்னா பிடையோடு அன்னம் பெய்வளையார்த்தம் பின் சென்று அவ்வூர்ல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய நடையை கண்டு தானும் அப்படியே நடப்பதற்காக பின்னால் போகக்கூடிய அந்த ஹம்சங்கள் சொல்றாருங்க. ஏன்னா பிடியோடு அன்னம் பெய்வழியார் சாதாரணமா ஸ்திரீகள் நடையை சொல்ற பொழுது அன்ன நடையாள் என்று ஹம்ச கமனம் அந்த அன்னத்துடைய நடையை ஒத்ததாக எல்லாம் வர்ணிப்பா கவிகள். இங்க என்ன பண்றதா இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுடைய நடையை கண்டு தாங்களும் அப்படியே நடக்கணும் அம்சங்கள்லாம் பின்னால போறதா. அவருடைய நடையழகு தனக்கு வராமையாலே வெட்கப்பட்டு சமீபத்திலே நாணி ஒழிக்கும் நரியூரே அதுவே ஒளிஞ்சுக்கிறதான். அந்த பெண்கள் மாதிரி தங்களுக்கு நடை வரலேன்னு வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளக்கூடியதான திவ்யதேசம் நரையூர். இங்கனம் நடையழகு வாய்ந்த மாதர்கள் வாழும் ஊர் நரையூர் என்று அதுக்கு அழகா அப்படி பண்ணு அர்த்தம் பண்றார். அப்புறம் 6வது பாசுரம். பகுவாய் வன்பேய் கொங்கை சுவைத்து ஆருயிர் உண்டு புகுவாய் நின்ற போதகம் வீழப் பொருதான் ஊர். பகுவாய் வன்பேய் கொங்கை சுவைத்து ஆருயிர் உண்டு புகுவாய் நின்ற போதகம் விழப்பொருதான் ஊர். நெகுவாய் நெய்தல் பூமதுமாந்தி கமலத்தின் நகுவாகாய் மலர் மேல் அன்னம் உறங்கும் நரையூரே. நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி கமலத்தின் நகுவாய் மலர் மேல் அன்னம் உறங்கும் அந்தம் உறங்கும் நரையூரே. நகுவாய் மலர் மேல் அன்னம் உறங்கும் நரையூரே. கமலத்தின் நகுவாய் மலர் மேல் அன்னம் உறங்கும் நரையூரே. நரையூரே. பகுவாய் பகுன தன் உடம்புக்கு தகுந்தபடி பெரிய வாயை உடையவளாய் வன்பேய் எப்படி இருந்தான் இரக்கமில்லாத வலிமையுடைய நெஞ்சு படைத்தவளான அந்த பேய் தாய் உருவிலே வந்தாலே அந்த பேய் இந்த பூதனை அப்படி சொல்றான். கொங்கை சுவைத்து ஆருயிர் உண்டு அந்த பூதனுடைய சன்னியத்தை உண்டு அவ்வழியால் அவள் பிராணனையே முடித்து புகுவாய் நின்ற போதகம் வீழப் பொருதானூர். தனுர்யாகம் என்று ஒரு வியாயத்தினாலே கண்ணனை கொல்வதற்கு திட்டமிட்டு கம்சன் அக்குரூரை அனுப்பி கிருஷ்ண பலராமர்களை வரவழைக்கின்றான்.
அந்த தனுர்யாக மண்டபத்துக்கு போகின்ற வழியிலே கோலையாபீடம் என்ற ஒரு யானையை நிறுத்தி பக்கத்தில் ஒரு யானைப்பாகனையும் நிறுத்தி வச்சிருந்தா. அந்த கோலையாபீடம் என்கிற யானையை தன்னுடைய மாதுளன் கண்ணீரை விட்டு துக்கம் கொண்டாடும்படி மலை முறிந்து விழுந்தாற்போல் அது விழும்படி போர் செய்த ஆண் பிள்ளையான கண்ணன் வர்த்திக்கக்கூடிய ஊருங்கிறார். என்ன பதன் என்னன்னா, நெகுவா அங்க விஷயமா புகுவாய் நின்ற போதகம் வீழ பொருதான் ஊர். அப்புறம் அந்த ஊருடைய பெருமை வேற என்ன? நெகுவாய் நெய்தல் பூமது மாந்தி, நன்றாக மலர்ந்த வாயை உடைய கருணைதல் பூக்களிலே தேனை பருகி நகுவாய் மலர் மேல் அன்னம் உறங்கும் நரையூரே. மலர்ந்த வாயுடைய தாமரப்பூவின் மேல் ஹம்சபக்ஷிகள் அப்படியே மெய்மருந்து தூங்குறதான். அங்க ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, முந்தின பாசனத்தில் சொல்லச்சே அங்க வண்டுகள் இசை பாடும் நிறையூர்னார். இங்க அடுத்தாப்புல அடுத்த பாசனத்தில் சொல்லச்சே ஹம்சபக்ஷிகள் அந்த ஊர்ல இருக்கிற அழகான பெண்கள் நடைக்கு ஈடாக தனக்கு நடை வரலேன்னு நாணித்தினார். இந்த பாசுரத்தில் அங்க எப்படின்னா, நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி கமலத்தின் நெகுவாய் மலர் மேல் அன்னம் உறங்கும்னா, நன்றாக மலர்ந்த வாயுடைய கருணைதல் பூக்களிலே நிறைய தேன் இருந்தது. அந்த தேனை பருகிவிட்டு அந்த மலர்ந்த வாயுடைய தாமரப்பூவின் மேல் ஹம்சபக்ஷிகள் தூங்குகின்றன. ஏன்னா அங்க வண்டுகள் இசையை பாடுறது ஆச்சரியமான சன்னிவேசம். அது நல்ல தேனை பருகின அந்த மயக்கம், மதுவினாலே ஏற்பட்ட மயக்கம், வண்டினுடைய இசை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஹம்சபக்ஷிகள் அந்த மலர் மேலே நன்றாக உறங்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஊர் இருக்க, அதுதான் அந்த திருநறையூரே என்பதாக இந்த 6வது வாசனத்தை அனுபவிக்கின்றார். அருளிச்செய்யில் ஆரம்பம் திருமங்கேழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். 6ஆம் பத்து 5ஆம் திருமொழி 6 பாசுரங்கள் பார்த்தோம். 6ஆம் பத்து 5ஆம் திருமொழி 7வது பாசுரத்திலிருந்து இப்போது அனுபவம் நமக்கு. முந்து நூலும் முப்புரி நூலும் முன் ஈந்த அந்த நாளன் பிள்ளையை அஞ்ஞான்று அடித்தான் ஊர். முந்து நூலும் முப்புரி நூலும் முன் ஈந்த அந்த நாளன் பிள்ளையை அஞ்ஞான்று அடித்தான் ஊர். பொந்தில் வாழும் பிள்ளைக்கு ஆகி புல் ஓடி நந்து வாரும் பைம்புனல் வாவி நரையூரே. பொந்தில் வாழும் பிள்ளைக்கியாகி புல்லோடி நந்து வாரும் பைம்புனல் வாவி நரையூரே. முந்து நூலும் முப்புரி நூலும் முன்னீந்த அந்த நாளன்கிறார். சாந்திபினி என்ற அந்த நாளன், அதாவது பிராமணோத்தமர் சாந்திபினி ரிஷியினுடைய அவருடைய ஆசிரமத்தில் போய் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் குருகுல வாசம் பண்ணினார். என்ன சர்வஜனவன் அவனுக்கு குருகுல வாசம் பண்ணித்தான் கத்துக்கிடமா அப்படின்னா, மனுஷ தர்மத்தை எல்லாருக்கும் அனுஷ்டானத்தில் காண்பிக்கிற விஷயம். ஏன்னா ஆச்சாரியன் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை, குரு இல்லைன்னா குரு ஒருவர் தான் முக்கியம். அதனால குருகிட்ட போறார். வியாஜம் அவ்வளவுதான். 64 கலைகளையும் 64 நாள்ல கத்துள்ளார்கள். சொல்லச்சே கிருஷ்ணனுக்கு அனாதியாய் அப்போருஷேயமான வேதங்களையும் அதற்கு அதிகாரமான உபநயன சம்ஸ்காரத்தை பண்ணி முடித்து முப்புரி நூலை யஜ்ஞோபவீதத்தையும் கொடுத்தார். அதான் சொல்றார், முந்து நூலும் முப்புரி நூலும் முன் ஈந்த. அவருடைய புள்ள கடல்ல பிரபாச தீர்த்தத்தில் மாண்டு போயிருந்தான். அந்த பிள்ளையை
அவருடைய அங்கே எழுதுறார், அந்நான்று அளித்தானூர் அப்படின்னு. அந்த நாடன் பிள்ளையை அங்கான்று அளித்தானூர். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையாய் உருவே கொடுத்தானூருங்கிறார் பெரியாழ்வார். ஸ்ரீரங்க விஷயமா பாடச்ச மா தவத்தோன் புத்திரன். அது மாதிரி இங்கே சொல்றார். இவருக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை அந்த நாளன். அவர் மா தவத்தோன்னார், இவர் அந்த நாளன். ரொம்ப அழகான வார்த்தைகள் தான் தமிழ்ல. அந்த பிள்ளையை அந்த காலத்தையே மீட்டுக் கொடுத்தவன் அவன் நித்தியவாசம் பண்ணுகிறான்னு திவிதேச இது. அங்க எப்படி இருக்குன்னா, பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி, பொந்திலே வாழும் பிள்ளைக்காகி, புள்ளோடினா பட்சிகள் மரத்தின் பொந்துகளில் வசிக்கின்ற தங்களுடைய குட்டிகளுக்காக ஓடிப்போய் நந்துவாரும் பைம்புனல் வாவி நரையூரே, அவைகளுக்கு தகுந்தபடி ஆகாரமான நத்தைகளை திரட்டி கொடுக்கிற தெளிவான ஜலத்தையுடைய அந்த குளங்களை உடையதான நரையூர், இயற்கை அழகு வாய்ந்த ஊர் என்பதாக அதில் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் பார்த்தோம்னா, வெள்ளை புறவி தேர் விஷயற்காய் விரல் யூகம் விள்ள, வெள்ளை புறவி தேர் விஷயற்காய் விரல் யூகம் விள்ள, சிந்துக்கோன் விழ ஊர்ந்த விமலம் ஊர் கொள்ளை கொழுமேன் உன் குருகு ஓடிப் பெடையோடும் நல்ல கமலத்தேரருகக்கும் நரையூரே, வெள்ளை புறவி தேர் விஷயற்காய் விரல் வியூகம் விழ, சிந்து கோல் விழ ஊர்ந்த விமலன் ஊர். வெள்ளை புறவி அப்படின்னா வெள்ளை குதிரைகள் பூட்டின குதிரைகளுடைய தேர் விஷயற்காய், தேரையுடைய அர்ஜுனுக்காக விரல் வியூகம் விழ, பலிட்டமான அணிவகுத்து வந்த சேனையின் கூட்டம் சின்னாபின்னமாய் போகும் விடுமையாகவும் சிந்துக்கோன் விழ, அது எங்க மகாபாரத விற்த்தாந்தம் அங்க சொல்றார். சிந்துக்கோன் விழன்னா சிந்து தேசத்து ராஜன் ஜெயத்ரதன் பேரு. அவன் என்ன பண்ணா, அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யுவை அதர்மமான முறையிலே அவன் யுத்தத்தில் கொண்டுட்டான். இந்த ஜெயத்ரதன் என்கிறவன் துரியோதனாதிகளுடைய ஒரு சகோதரனுடைய கணவன். அவன் விட்டு மாப்பிள்ள. அவன் என்ன பண்ணா, அபிமன்யுவை கொண்டுட்டான். உடனே துக்கம் ஒரு பக்கம் இருந்தது, கோபம் வந்தது, ஒரு சீற்றம் அவருக்கு அர்ஜுனனுக்கு. உடனே அவன் ஒரு சத்தியம் பண்ணினான், நாளை சாயங்காலம் சூரியாஸ்தமனத்துக்குள்ள அந்த ஜெயத்ரதன் தலையை நான் அறுக்கலைன்னா நான் அக்னியில விழறேன்னு. அப்ப இது கேள்விப்பட்டா அங்க இருக்கக்கூடிய துரியோதனானிகள் ஜெயத்ரதனை பாதுகாப்பா அர்ஜுனன் கண்ணில் படாம நாளைக்கு சூரியாஸ்தமனம் வரையில் வச்சுட்டா, அதுக்கு கூட அவனை பத்தி கவலை இல்லைன்னு அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருந்தா. அடுத்த நாள் சாயங்காலம் சூரியாஸ்தமனம் ஆகிற மாதிரி இருட்டின்னு வந்தது. அர்ஜுனன் தன்னுடைய பிரதிஜைப்படி, சரி அந்த ஜெயத்ரதனை கொல்ல முடியல, நாம அக்னியில் இறங்க வேண்டியதான் என்று அக்னி வளர்த்து பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சா அதில் விழறதுக்காக. அந்த வேளையில் கிருஷ்ணன் அங்கே வந்தார். அர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார் கிருஷ்ணன். அர்ஜுனன் சொன்னா, கண்ணா உனக்கு தெரியாதா, நான் பிரதிஜை பண்ணிருக்கேன், அதனால அக்னியில் இறங்க போறேன். நீ தினமும் பிரதிஜை பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண சொல்லு. இது மாதிரி ஜெயத்ரதன் கழுத்த சூரியாஸ்தமத்துக்குள்ள அறுக்கலைன்னா நான் அக்னியில் விழுறேன்னு. அவன் நான் ஜெயத்ரதன் கழுத்து அறுக்கல, சூரியாஸ்தமனம் ஆப்புறது, அதனால அக்னியில் இறங்க போறேன்னா. உடனே கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனனை பார்த்து, ஒரு கால் இந்த சூரியாஸ்தமனம் ஆகாம இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏன்னா அப்ப என்ன ஆச்சுன்னா சூரியாஸ்தமனம் ஆக போறது, அர்ஜுனன் இப்படி அக்னியில் இறங்கிட போறான், இனிமே தனக்கு ஆபத்து இல்லைங்கிறதுனால ஜெயத்ரதன் பாக்கி எல்லாரோட இங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்து நின்று இருக்கான் ஒரு ஓரமா. அதன் மாயன் மாமாயன் பெருமாயன் கண்ணனுக்கு தெரியும். அவன் சொன்னா, இப்ப சூரியாஸ்தமனம் ஆகலைன்னா என்னடா பண்ணுவேன் அர்ஜுனனை பார்த்து. என்ன கேட்டான், விளையாடுறியா? சூரியாஸ்தமனம் தான் ஆப்புறது, ஆகலைன்னா அப்படின்னா. ஆகலைன்னா அப்புறம் கேட்கணுமா? ஜெயத்ரதன்
தலையை அறுத்து தள்ளுவேன்னு. உடனே அதுவரையில் என்ன பண்ணா, சூரியனை தன்னுடைய சக்கரத்தால மறைச்சு வச்சிருந்தான் கண்ணன். அதை உடனே தன் கையில வாங்கினா அடுத்த கணம் பழையின்னு வெயில் சூரியாஸ்தமம் ஆகலன்னு அப்பதான் புரியுது எல்லாருக்கும். ஜெயத்ரதன் இருக்கிற பக்கத்தை கஞ்சாடை காண்பிச்சான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன். உடனே அவன் கழுத்தை அவன் அறுத்து தள்ளினான். அதுதான் சொல்றார் இங்க இந்த விஷயத்தை சொல்லிச்சு. வெள்ளை புறவித்தேர் விஜயற்காய் விரல் வியூகம் விள்ள சிந்துக்கோன் வீழ சிந்து தேசத்து ராஜனான ஜெயத்திரன் நசிக்கும்படியாகவும் ஊர்ந்த விமலன் ஊர். அப்படிப்பட்டதான அந்த பரிசுத்தனான கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிக்கக்கூடியதான தேசம். அங்க வேற என்ன இருக்குன்னா, கொள்ளை கொழுமீன் உன் குறுகுவோடி பெடையோடும் நல்ல கமல தேரல் உகக்கும் நரையூரே. கொள்ளை கொழுமீன்கிறார். சமிருத்தமாய் வளர்ச்சியுடைய மீன்களை உன் குறுகு ஓடி சாப்பிடுகின்ற நாரை பட்சி ஓடிப்போய் நல்லங்கமலம் தேரல் உகக்கும் நரியூரா. பெண் பட்சியோடு கூட செறிந்த இதழையுடைய தாமரப்பூவிலே தேனை பெருகக்கூடியதான அந்த ஊர் திருநறையூர் அப்படின்னார். அதுக்கப்புறம் 9வது பாசுரத்தில் பாறை ஊரும் பாரம் தீர பார்த்தன் தன் தேரை ஊரும் தேவதேவன் சேரும் ஊர். பாறை ஊரும் பாரம் தீர பார்த்தன் தன் தேரை ஊரும் தேவதேவன் சேரும் ஊர். தாரை ஊரும் தன் தளிர் மேலி புடை சூழ தாரை ஊரும் தன் தளிர் மேலி புடை சூழ நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே. நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே. பாறையூரும் பாரம் தீர பார்த்தன் தன் தேரையூரும் பொறுக்க முடியாத பூமியின் பாரமான தீரும்படியாக அர்ஜுனனுடைய தேரையூரும் தேவதேவனான அந்த கிருஷ்ண பரமாத்மா நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஊருங்கிறார். ஏன்னா தேரை ஓட்டினவன் தன்னுடைய மேன்மையை பாராமல் ஆசிரியனுக்கு தாழ நின்று சாரத்தியம் பண்ணினவன் வாசம் செய்கின்ற ஊர். தேசமறிய ஓர் சாரதியாங்கிறார். தாரையூரும் தன் தளிர் வேலி புடை சூழ பூவை தோற்கடிக்கின்ற தளிரையுடைய வேலியாலே சூழப்பட்ட அப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம். அல்லது தேன் பெருகுகின்ற குளிர்ந்த தளிர்களுடைய வேலியால் சூழப்பட்ட நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே. நாரை பட்சிகளுடைய நிறைய சஞ்சாரம் இப்படி பண்ணக்கூடிய அழகான வயல்களாலே சூழப்பட்ட திருநரையூர். நம்ம நாள்லன்னா அதெல்லாம் பார்த்தா இந்த அழகெல்லாம் பேர்ட் சாங்சுவரி அது இது அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். ஆழ்வார் அப்படி போய் அங்கே இருக்கக்கூடியதான அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள் என்ன, அங்கே ஜலத்தில் துள்ளுகின்ற மீன்கள் என்ன, சோலையில் இருக்கின்ற குயில்கள் என்ன, மயில்கள் என்ன, அங்கே புஷ்பங்களுடையதான அழகு என்ன, என்னையும் சித்திரமாக தீட்டுவது போலே நம்ம கண்முன்னே அப்படி அனுபவிக்கலாம் போலே வர்ணிப்பது ரொம்பவும் ஒரு அழகு. அதை பார்க்கணும் இந்த பாசுரங்கள்ல தான். இந்த திருமொழியில கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் சொல்றார். தாமத்துளவ நீ முடிமாயன் தான் நின்ற நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர் மேல் தாமத்துளவ நீள் முடிமாயன் தான் நின்ற நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர்
காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை சேமத்துணையாம் செப்பும் சேமத்துணையாம் செப்பும் அவர்க்கு திருமாலே அவர்க்கு திருமாலே செப்பும் அவர்க்கு திருமாலே கலியன் ஒலிமாலை சேமத்துணையாம் செப்பும் அவர்க்கு திருமாலே திருமாலே தாமத்துளப நீழ்முடிகிறார். திருத்துழாள் மாலையாலே அலங்கிருதமான சர்வ லோகாதி ராஜ்ய சூச்சகமான கிரீடத்தை உடையவனாயின் அர்த்தம். ஏன்னா சகல லோகத்துக்கும் ராஜாதி ராஜன் இல்லையாவா. மாயன் தான், அதாவது நின்ற ஆச்சாரிய குண லீலைகளுடைய சர்வேஸ்வரன் வாசம். மாயன் தான் நின்ற ஆச்சரிய, மாயன்னா ஆச்சரியமான குணங்களை எல்லாம் உடையவன், ஆச்சரிய குண சேஷ்டிதங்களை உடையவன் சர்வேஸ்வரன் வாசம் பண்ணும் திவ்ய தேசம். நின்ற ஸ்திரமாக இருக்கான். நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த, நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த அறையூர் மேல்னா அப்படி அவன் எம்பெருமான் அப்படி நித்தியவாசம் பண்ற ஊரை சொல்லிச்சேன். அவரை பத்தி காம கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை, அதாவது மிகுந்த ஒளியை உடைய வேலாயுதத்தை பிடிக்க வல்லவரான திருமங்கை ஆழ்வார் அவருடைய துவனியை உடைய சொல்மாலை. மிக்க ஒளியை உடைய வேலாயுதம்ங்கிறார். இவர் வேலாயுதத்துக்கு ஒளி, இவர் ஒளி எப்படின்னா அந்த அஷ்டாட்சரத்தை இவருக்கு உபதேசம் பெருமான். அவர் முகத்துல மாத்திரம் அந்த தேஜஸ் இல்ல, அஷ்டாட்சரத்தை உபதேசம் பெற்ற பிறகு கையில் இருக்கிற வேலுக்குமே அந்த ஒளி விசேஷம், அதனால பெருமை. அவர் அருடைய துவனியை உடைய சொல்மாலை செப்பும் அவருக்கு. ஏன்னா அந்த சப்தம், அந்த துவனி ஒலி மிக்கது, அந்த வார்த்தையெல்லாம் வருது. கலியன் ஒலிமாலை சொல்ல வல்லவர்களுக்கு திருமாலே சேமத்துணையாம்னு. சிவப்பத்திய திருமால்னா சிவப்பத்தியான எம்பெருமான், பிரம்மச்சாரி பெருமாள் இல்ல, சிவப்பத்தியான அந்த எம்பெருமான் இருக்கானே சர்வேஸ்வரன். இவனை ரட்சணம் பண்ணுவதற்காக சகாயபூத்தனாகின்றான். இவனை ரட்சிப்பதற்காக காத்திருக்கானா. திருமால் துணையா இருப்பவனுக்கு என்ன குறை வரும்? அதனால்தான் சொல்றார் அங்க சொல்லச்சே செப்பும் அவருக்கு சேமத்துணையான் திருமாலை. இப்படி திருப்பணும் அதை. கலியன் ஒலிமாலை செப்பும் அவருக்கு சேமத்துணையாம் திருமாலே, திருமாலே சேமத்துணையாம், எப்படி வேணா சொல்லலாம். அதுக்குதான் அவருக்கு இத்தனை அட்ஜெக்டிவ். காம கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை செப்பும் அவர்க்கு திருமாலே சேமத்துணையாம், அப்படி அன்வயம். அதுக்கு ஆச்சரியமாக அது அந்த திருமொழியை முடிக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் 10 6ஆம் திருமொழியும் நான் இருக்க சொன்ன மாதிரி தொடர்ந்து திருநறையூர் விஷயம்தான் அனுபவிக்க போறார். அடுத்த அந்த திருமொழியை அதில் உள்ளு புகுந்து பாசுரங்களை பார்க்கறதுக்கு முன்னால அவர் என்ன அபிப்பிராயம் பார்க்கணும். ஏன்னா கீழே நான் முந்தின அந்த திருமொழியிலே தன் பக்தர்களுடைய விரோதிகளை போக்கும் சுபாவம் உள்ளவனான சர்வேஸ்வரன் வந்து நிற்கின்ற தேசம் திருநறையூர் என்று வரிசையை அனுசந்தானம் பண்ணார் 10 பாசுரத்திலையும். உடனே இந்த ஆழ்வாருடைய நெஞ்சு, நாம் அவனிடத்தில் சிநேகமும் வைக்கல, வணக்கம் உடையவர்களும் இல்லை, எப்படி அவனை ஆசிரிப்பது அப்படின்னு கேட்க அந்த திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்கிறார். அதாவது துர்மானியமாய் சிநேகமும் இல்லாத ராஜா ஸ்ரீ மார்க்கண்டேயரை போல தேவதாந்தரங்களை சேவித்து அங்கு தன்னுடைய இட்டம் கிடைக்கப் பெறாமையாலே இங்கு வந்து அபிமான பங்கமாய் வந்து திருவடியிலே விழுந்து ஆசிரியித்து ஐகிக ஆமுஷ்கை பலன்களை பெற்றான். அதனால திருநறையூரை ஆசிரியரே என்று திருவுள்ளத்தை மனசை பார்த்து திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்து எல்லாரையும் பார்த்து சொல்லுவாருங்க. இந்த பாசுரங்களை சொல்லி திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே, ஏன்னா எல்லாரும் நல்ல வழி அடையணுங்கிறதான எண்ணத்தோடு. அப்ப திருநறையூரை ஆசிரியன்னு திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்து பரோபதேசம் பண்ணுவதில் பிரவர்த்தரா போயிட்டார் அவர். ஏன்னா ஒரு சோழராஜா
நம்பியிடம் ஒரு வாளை பெற்றுக்கொண்டு பூமி விழுந்து தன் ஆகியின் கை நடக்கும்படி பண்ணா அப்படின்னு பிரசித்தி உண்டு. செம்பியன் பெயர் கொண்ட அந்த சோழராஜா ஆசிரியித்து இகபர சுகங்கள் அடைந்தான் என்கின்ற வரலாறு இது மனசுல. அதை வைத்துக்கொண்டு அந்த மேற்கொண்டு இந்த 6ஆம் 10 6ஆம் திருமொழி பாசுரங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். கவிதாருக்கு சிம்மாய கல்யாண சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் யாதவேந்திராய மகனேயுடாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷதுவாசவः. ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீ சவர்ததாம் சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீகே மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.